பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் இருக்குது. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த வாரம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால்தான் அந்த காரியங்கள் கைகூடும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸில் நார்மல் ஏர்னிங் தான் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், கட்டின வீடு வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா மகசூல் லாபம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் சேல் ஆகும். பட் ப்ராஃபிட் கிடைக்கல, சின்ன சின்ன தடை. இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் அடக்கி வாசிங்க. அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு போனஸ், அரியர்ஸு, ஹைகோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான மானிட்டரி பெனிஃபிட் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். இன்னொரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் அது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்க இந்த வாரம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் சுமாராக இருக்குது. அதனால் லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் 2ஆவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமே சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. எதெல்லாம் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து செய்யுங்க. அது உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை உருவாக்கும். இந்த வாரத்தில் துர்க்கையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள்.